வரலாற்றில் இரண்டாவது முறையாக மத்திய பட்ஜெட்டானது ஞாயிற்றுக்கிழமை அன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இன்று மத்திய பட்ஜெட்டினை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிக்கிறார். 1998ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டதுதான் முதன் முறையாகும். அப்பொழுது பிரதமராக இருந்தவர் வாஜ்பாய். இன்று அனைத்து பங்கு சந்தைகளும் செயல்படும். தமிழ்நாட்டில் மீண்டும் கூட இருக்கும் சட்டப்பேரவை. தமிழ்நாட்டில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் வரும் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தொடர்ந்து உச்சம் தொட்டு வந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை தற்பொழுது மளமளவென சரிவை கண்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஒரு சவரன் தங்கத்தின் விலையில் 15,000 குறைந்துள்ளது. அதேபோல் 1 கிலோ வெள்ளி விலையில் 55,000 குறைந்துள்ளது. 19 கோடி ரூபாய் கடன் சுமையை ஏற்றுக்கொண்டது கேரள அரசாங்கம். வயநாட்டில் 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமானோர் உயிரிழந்தனர், உடைமைகளையும் இழந்தனர். அவர்களில் 555 பேரின் வங்கி கடன் சுமையை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கேரள அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதனுடைய மொத்த கடன் சுமை 19 கோடி ரூபாயாகும். அரசு ஊழியர்களுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ள மாநில அரசாங்கம். பீகார் மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கு எக்ஸ் தளங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தள பக்கங்களில் தொடர அல்லது தொடங்க வேண்டும் என்றால் இனி உயர் அதிகாரிகளின் அனுமதியை பெற வேண்டும் என கட்டுப்பாடை விதித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஃபேக் ஐடி வைத்திருக்க கூடாது, அரசு பதவிகளையோ லோகோவையோ இனி ரீல்ஸில் அவர்கள் போடக்கூடாது என்ற கட்டுப்பாடை விதித்துள்ளனர். மீறினால் சட்டப்படி நடவடிக்கை. உலகச் செய்திகள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு 36 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பங்கு சந்தையில் ஒரே நாளில் 12% பங்கானது சரிவை கண்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அந்த நிறுவனத்தின் எதிர்கால திட்டங்கள் மீது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதனுடைய தாக்கம் தற்பொழுது எதிரொலித்துள்ளது. இது இராணுவ படை அல்ல, தீவிரவாத அமைப்பு. ஈரான் நாட்டைச் சேர்ந்த IRGC என்ற இராணுவ படையை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை. ஈரான் நாட்டின் சக்தி வாய்ந்த இராணுவ படையாக செயல்பட்டு வரும் இந்த IRGC என்ற இராணுவ படை அங்கு இருக்கும் உச்ச தலைவர் அலி காமினியுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனை தற்பொழுது தீவிரவாத அமைப்பாக ஐக்கிய நாடுகள் சபை ஒருமித்தமாக முடிவெடுத்து வெளியிட்டுள்ளனர். இத்தாலி நாட்டின் சிலிச்சி என்ற பகுதியில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகள், கார்கள் என பல பேருடைய உடைமைகள் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. பல வீடுகள் அந்தரத்தில் தற்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்க்கலாம். முக்கிய அறிவிப்பு. இயேசு அழைக்கிறார் ஊழியம் நடத்தும் தேர்வெழுதும் மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் சென்ட் ஜார்ஜ் மைதானத்தில் பிற்பகல் 2 மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்குகிறது. இயேசு அழைக்கிறார் ஊழிய தலைவர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் சகோதரர் சாமுவேல் பால் தினகரன் தேர்வெழுத இருக்கும் மாணவ மாணவிகளுக்காக தனித்தனியாக ஜெபிக்க உள்ளனர். உங்களுடைய சிந்தனை மற்றும் செயல்களை தூண்டும் முக்கிய சாட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளது. மறவாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.